ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 7 வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுபோக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பஸ் பாட்டர் வந்து ரோஸ்ட்டை பேசினதுக்கப்புறம் தான் டைம் டர்னர்னு ஒரு விஷயம் வந்து உண்மைன்றது ஆல்பஸ்க்கு வந்து தெரிய வருது. அப்பா வந்து தன்ட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டாருன்னு சொல்லி ஹாரி பாட்டர் மேலே ஆல்பஸ்க்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. அதே சமயம் ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸை பார்த்து நம்ம உடனடியாக இந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் இருந்து இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ என்ன சொல்கிறன்னு புரியுதா இல்லையா, இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது ஓடிக்கி இருக்கு, இதுலேருந்து நம்ம எப்படி இறங்குறது அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒரு மேஜிக்கல் ட்ரெயின் வேற, உனக்கு புரியுதா ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எல்லாம் எனக்கு தெரியுது, இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் இந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அவனோட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு விண்டோவை வந்து ஓபன் பண்றான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராலி வீச் அங்கே வர்றாங்க. குழந்தைகளா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, பம்ப்கின் பேஸ்ட்ரி, கோல்டன் கேக், சாக்லேட் ஃப்ராக் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் உனக்கு புரியுதா இல்லையா, இது வந்து மேஜிக்கல் ட்ரெயின், இதுல இருந்து நம்ம இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் வந்து ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறான். சொன்ன ஆல்பஸ் வந்து எதுக்காக என்ன இப்படி பாக்குற அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இல்ல நீ இப்படி வினோதமா பேசிக்கிட்டு இருக்கியே அதனாலதான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயம் கேட்குறேன், அதுக்கு நீ சரியா மட்டும் பதில் சொல்லிடு அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து 3 கேள்வி தானே, தாராளமா கேளு, நான் ஒரு டாப்பர்ன்றது உனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி ட்ரெயினிஸா டோர்னமெண்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஓ இவ்வளோதானா, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கே, இப்போ நான் சொல்றேன் அதை நல்லா கவனிச்சுக்கோ. ட்ரெயினிஸா டோர்னமெண்ட்றது மொத்தம் 3 ஸ்கூல்களுக்கு நடக்கும். 3 வெவ்வேறு ஸ்கூல்கள்ல இருந்து 3 மாணவர்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த சூஸ் பண்ணப்பட்ட 3 மாணவர்களை வந்து மோத விடுவாங்க. அதுல ஜெயிக்கிற ஒரு நபருக்கு வந்து ட்ரெயினிஸா கோப்பை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து சரியா சொல்லிட்ட, பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப திறமசாலியா தான் இருக்க, நீ கண்டிப்பா ஒரு அறிவாளியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ சொன்னது சரிதான், நான் உண்மையிலே ஒரு அறிவாளி தான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓகே ரொம்ப சீன் போடாத, இப்போ நான் 2வது கொஸ்டின் கேட்கிறேன், ட்ரெயினிஸா டோர்னமெண்ட் ஏன் 20 வருஷமா நடக்கலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அதுவும் எனக்கு தெரியும், கடைசியா நடந்த அந்த ட்ரெவிஸா டோர்னமெண்ட்ல மொத்தம் 4 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல 1 உங்க அப்பா ஹாரி பாட்டர், இன்னொன்னு ஹாக்வர்ட்ஸை சேர்ந்த செட்ரிக், 3வது விக்டர் கிரம், 4வது ஃபிளார் டெலகோர். அதுல ஃபைனல் லெவலுக்கு போனது 2 பேரு. அதுல உங்க அப்பா ஹாரி பாட்டரும் செட்ரிக் டிகிரியும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரெவிஸா கோப்பையை டச் பண்ணும் பொழுது அந்த கப்பு ஒரு இல்லீகல் போட்கியா மாறி வால்டமோட் இருக்கிற பிளேஸுக்கு 2 பேரும் இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ வால்டமோட் செட்ரிக்கை வந்து கொலை பண்ணிட்டாரு. அதனால தான் அன்னையில இருந்து ட்ரெவிஸா டோர்னமெண்ட் இன்ன வரைக்கும் நடக்காம இருக்கு, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து பரவாயில்லை, உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கே, சரி அப்ப இந்த 3வது கொஸ்டினுக்கும் நீ கரெக்டா பதில் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், செட்ரிக் செத்து போனது நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து கண்டிப்பா நியாயம் இல்லதா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து சரியா சொன்ன, அது நியாயம் இல்லதான், வால்டமோட் வந்து செட்ரிக்கை கொலை பண்ண போறப்ப செட்ரிக்கை பார்த்து ஸ்பேர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். உண்மையிலே செட்ரிக் ஸ்பேர் கிடையாது, அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் தான். செட்ரிக் மேல அவங்க அப்பா வந்து அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்காரு. எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு, செட்ரிக்கை அவர் காப்பாத்தி இருந்திருக்கணும், அவர் காப்பாத்தல, பட் ஆனா அவர் நினைச்சிருந்தா அதை பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா அதை அவரால் பண்ண முடியல. எங்க அப்பா பண்ண அந்த தப்பை நம்ம தான் சரி பண்ணணும், அதுவும் டைம் டர்னரை பயன்படுத்தி அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எனக்கு இந்த டைம் டர்னரை பயன்படுத்துறது சுத்தமா பிடிக்காது, ஏன்னா எங்க அம்மாவை வச்சோம் அந்த டைம் டர்னரை வச்சோம் ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இந்த உலகத்துல பரவிட்டு இருக்கு, எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கல, அதனால எனக்கு இந்த டைம் டர்னரும் பிடிக்காது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாவை வந்து ஆமஸ் டிகிரி வந்து மீட் பண்ணாரு. அப்போ எங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்னன்னா டைம் டர்னர்ன்ற விஷயம் ஒன்று இல்லவே இல்லைனோ, மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில அதை முன்னாடி அழிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அது ஒரு மிகப்பெரிய பொய்ன்றது எனக்கு தெரிய வந்துருச்சு.
ஏன்னா எங்க அப்பா தான் வந்து தேடுற நாட்டுக்கிட்ட இருந்து டைம் டர்னர் வந்து சீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த ஆம்பஸ்டர் சொல்லாம மறைச்சிருக்காரு. அவர் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு தான் அவர் இந்த பொய்யை சொல்லியிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம செட்ரிக்கை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ ஸ்கார்பியஸ் வந்து நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா எனக்குள்ள ரொம்ப பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து பயந்தா வேலைக்கு ஆகாது ஸ்கார்பியஸ், நம்ம இறங்கி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் வந்து முதல்ல ஹாம்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருக்க அந்த விண்டோவை ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸோட ரூஃப் டாப்புக்கு ஏறி போறான். ஏறத பார்த்தா ஸ்கார்பியஸ் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவனும் மேலே ஏறிடுறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹாம்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸோட டாப்ல வந்து நின்னுக்கிருக்காங்க. ஸோ காத்து வந்து ரொம்ப பயங்கரமா அடிச்சுக்கிருக்கு. அவங்கள சுத்தி ஒரு மிகப்பெரிய புகை மூட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாம்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸோட விசில் சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிருக்கு. ஸோ ஸ்கார்பியஸ் வந்து உன்னோட பேச்சை கேட்டு நான் மேலே வந்துட்டேன், ஆனா இருந்தாலும் கீழே குனிஞ்சு பார்க்குறப்ப எனக்கு ஈரப்பொழியே நடுங்குது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நான் போட்ட பிளான் படி நடந்தா எல்லாமே ஈஸியா நடக்கும், நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் வந்து ஈஸியா நம்ம எஸ்கேப் ஆகி செயின்ட் ஹாஸ்வெல்ட் ஹோம் அண்ட் விச் அண்ட் விசார்ட்ஸ்க்கு நம்ம ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ என்னென்னமோ சொல்ற, பட் ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு புரிஞ்ச விஷயம் நீ மட்டும்தான், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எல்லாமே நடக்கும், இங்க இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆக போறோன்ற விஷயத்த நான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டேன். இந்த ட்ரெயின் சரியா பிரிட்ஜு கிட்ட போகும் பொழுது அப்போ நம்ம இங்க இருந்து ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்றப்ப நம்ம குஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம குஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்பெல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தண்ணியை நம்ம பேக்கப்பா யூஸ் படுத்திக்கலாம், தண்ணியில விழுந்தாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் ட்ராலிவிச் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டியோ, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா, கொஞ்சம் அமைதியா இருக்கா ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இல்ல ட்ராலிவிச் எக்ஸ்பிரஸ் மேல நடந்து வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ என்ன சொல்ற, அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்க எக்ஸ்பிரஸ் மேல ஏறி நடந்து வர முடியும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அதோ உங்க பாரு ஆல்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறான். ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ராலிவிச் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா பசங்களா, பம்கின் பேஸ்ட்ரி, கோல்ட்ரன் கேக், சாக்லேட் ஃபிராக் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரியே கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே ட்ராலிவிச் வந்து கேக் செய்யறவனு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அது உண்மையும் கூட. ஆனா அதை தவிர எனக்கு ஒரு முகமும் இருக்கு, என்னோட இன்னொரு சுயரூபத்தை நீங்க யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்றப்ப ட்ராலிவிச் வந்து அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு, ஒடாலிஸ் கேம்பில் தான் அந்த வேலைக்கு சேர்த்து விட்டது அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீங்க ஒடாலிஸ் கேம்பில் நான் சொன்னீங்க, அவங்க இறந்தே 190 வருஷம் ஆயிடுச்சு, அப்போல இருந்த நீங்க இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ட்ராலிவிச் வந்து என்னோட கையால நான் இதுவரைக்கும் 6 மில்லியன் பம்கின் பேஸ்ட்ரி வந்து செஞ்சிருக்கேன், அது சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது இன்னொன்னுக்கும் அதை யூஸ் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்கின் பேஸ்ட்ரி வந்து ஆல்பஸ் பாட்டர் மேல தூக்கி போடுறாங்க. ஸோ அது அவனோட காலுக்கு கீழே பட்டு டம்முன்னு வெடிக்குது. ஸோ உடனே நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் பயத்துல ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ ட்ராலிவிச் வந்து ஆஃப்டர் ஆல் பம்கின் பேஸ்ட்ரிக்கே நீங்க பயந்து போயிட்டீங்கன்னா நான் வச்சிருக்க சாக்லேட் ஃப்ராக் என்ன பண்ணுன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா ரெண்டு பேரும் இங்க இருந்து கீழே போய் உங்களோட கம்பார்ட்மெண்ட்ல இருக்க சீட்ல மரியாதையை போய் உட்காருங்க. இந்த ட்ரெயின்ல இருந்து பல பேர் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு போற வரைக்கும் யாரையுமே இந்த எக்ஸ்பிரஸ்ல இருந்து தப்பிக்க விட்டதே கிடையாது. உடனே ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் நம்ம இங்க இருந்து குதிச்சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ட்ராலிவிச் வந்து என்னது நீங்க குதிக்க போறீங்களா, அது உங்களால முடியவே முடியாது, இதுக்கு முன்னாடி பல பேர் இதை ட்ரை பண்ணிருக்காங்க, குறிப்பா சொல்லணும்னா சீரியஸ் பிளாக், ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா எல்லாரும் இந்த விஷயத்துல தோத்து தான் போயிருக்காங்க, என்ன மீறி யாரும் இங்க தப்பிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ட்ராலிவிச்சோட கை வந்து ஒரு மாதிரி ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஆகுது. சொன்ன அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து அவங்க ரெண்டு பேரும் நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. சொன்ன ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸை பார்த்து ஸ்கார்பியஸ் நீ சொன்ன மாதிரி இது ஏகப்பட்ட மேஜிக்கல் கலந்த ஒரு ட்ரெயினா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட மேஜிக்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அதை பேசுறதுக்கு இதுவோ டைம், சீக்கிரம் ஏதாச்சும் முடிவிடு, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரோட கதை இங்கேயும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து கவலைப்படாத, நம்ம குஷன் ஸ்பெல்ல யூஸ் படுத்தலாம், எஸ்கேப் ஆகிறதுக்கு பிரிட்ஜ் கூட கிட்ட வந்துருச்சு, தயாராயிரு அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எனக்கு என்னமோ இது நல்ல பிளான் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, பிரிட்ஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் வந்து 3, 2, 1 மொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஜம்ப் பண்ணிடுறான். ஸோ ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு இருக்கும்போது ட்ராலிவிச் வந்து வேகமா கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கார்பியஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு குதிச்சுட்டா, கண்டிப்பா நானும் குதிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியஸும் டப்புன்னு ஜம்ப் பண்ணிடுறான். ஸோ அந்த இடத்துலயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. Thank you.